children, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 5 வீணா புக்கில் 4th லெசன் சாடுகேட். இது ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலை இந்தியாவில் அருணாச்சல் பிரதேஷில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் அசாம். இது ஒரு புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் 3 days செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் அப்போது புத்திஸ்ட் மாங்ஸ் அவங்க தங்கி இருக்கிற மடத்துலேருந்து இருக்கிற ஸ்டாச்சூஸை புத்த ஸ்டாச்சூஸை எடுத்துகிட்டு போய் நதிக்கரை ஓரமாக ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி செட் பண்ணி அங்கே வச்சு 3 days இந்த சிலைகளுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 3rd day திரும்ப அந்த ஸ்டாச்சூஸை அந்த ரிவர் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அது இருந்த இடத்துலையே பூஜை பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இந்த 3 days வந்து மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. லைக் நம்ம ஹோலி எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி அடிச்சுக்கிட்டோம். இங்கே வந்து கலர் பவுடருக்கு பதிலாக அரிசி மாவால் ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் பூசியும் இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு புது வருஷத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லி இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை இந்த மிட் ஆஃப் ஏப்ரலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். अरुणाचल प्रदेश में चौखाम के मंडल कार्यालय में वलरी के पिताजी एक अधिकारी हैं. अरुणाचल प्रदेशல இருக்கிற चौखाम அப்படின்ற பிளேஸ்ல ஒரு டிவிஷனல் ஆஃபீஸரா வேலை செய்றாங்க வல்ரியோட அப்பா. इस बार उन्होंने दिल्ली से अपने परिवार को भी अपने पास बुला लिया है. ஸோ இந்த வாட்டி அவர் दिल्लीலேருந்து அவரோட ஃபேமிலியோட சேர்ந்து चौखामக்கு கூட்டிட்டு போறாரு. कहा दिल्ली की भीड़ भरी सड़कें, हॉर्न बजाती हुई कारें और बसें, आदमियों की लंबी लंबी कतारें और कहा चौखाम का खुला और शांत वातावरण. டெல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் ரொம்ப க்ரௌடான பிளேஸ். அங்கே எப்பயும் வந்து க்ரௌடடான ரோட், ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய ரோடு, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிற கார்ஸ், பஸ்ஸஸ், அதே மாதிரி மக்கள் வந்து பெரிய பெரிய க்யூவில் நின்று அவங்க வேலைகள் நடத்துறது. ஆனால் இங்கே சவுகாமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எங்கே பார்த்தாலும் ஓப்பன் ஸ்பேஸும் அது மட்டும் இல்லாமல் சாந்த் வாதாவரம், தட் இஸ் ரொம்ப பீஸான அட்மாஸ்பியராக இருக்குது. சிதர் தேக்கோ ஹரியாலி ஹி ஹரியாலி और ஃபூல் ஹி ஃபூல். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இங்கே சவுகாமில் ஒரு க்ரீனரியாக இருக்குது, ரொம்ப பச்சை பசேல்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷும் ஃப்ளார்ஸாகவும் இருக்குது. यहाँ के लोगों के मुँहों पर सदैव मुस्कान बनी रहती है. இங்கே சவுகாமில் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்பயும் சிரிச்ச முகத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. एक दिन वलरी को उसके मित्र சாவுதான் ने अपने घर बुलाया. ஒரு நாள் வலரியா அவரோட ஃப்ரெண்டான சாவுதான் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. वलरी अपने पिताजी के साथ चावुतान के घर गई. ஸோ வலரியும் அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டான சாவுதான் வீட்டுக்கு போகிறாங்க. उस समय चावुतान के पिताजी घर की सफाई कर रहे थे. ஸோ அந்த டைம் சாவுதானோட அப்பா வந்து அவங்க வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. वलरी और उसके पिताजी को देखकर उन्होंने सफाई का काम छोड़ दिया और उन दोनों को स्वागत किया. ஸோ வலரியும் அவங்க அப்பாவையும் பார்த்ததுக்கப்புறம் சாவுதானோட அப்பா அந்த வேலைகளை விட்டுட்டு இவங்க 2 பேரையும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. சாவுதான் கி மாதாஜி கை பிரகார் கே பக்வான் லே ஆயி. அதே மாதிரி சாவுதானோட அம்மா வந்து நிறைய டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏ பக்வான் பகுத் ஸ்வாதிஷ்ட் தே. ஸோ அந்த டிஷ்ஷஸ் அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்த டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. वलरी और उसके पिताजी पकवान खाने लगे. ஸோ வலரியும் அவங்க அப்பாவும் அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. तभी वलरी ने देखा कि सड़क पर एक शोभा यात्रा निकल रही है. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது வலரி வந்து அவங்க ரோட் சைடில் ஒரு ஊர்வலம் போகிறத பார்க்குறாங்க. शोभा यात्रा அப்படின்னா ஊர்வலம். शोभा यात्रा में बहुत से लोग थे. ஸோ அந்த ஊர்வலத்தில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. कुछ लोगों के कंधों पर पालकियां थी. ஸோ அப்படி போகக்கூடிய மக்களோட ஒரு சிலர் என்ன பண்ணால் அவங்க ஷோல்டரில் पालकियां அப்படின்னா பல்லக்கு தூக்கிட்டு போகிறாங்க. इन पालकियों में बड़ी बड़ी और सुंदर सुंदर मूर्तियां रखी हुई थी. ஸோ அந்த பல்லக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய மற்றும் அழகான ஸ்டாச்சூஸ், மூர்த்தியா மீன் ஸ்டாச்சூஸ் வந்து அந்த பல்லக்கில் இருக்குது. शोभा यात्रा में सब लोग नाचते गाते हुए जा रहे थे. ஸோ அந்த ஊர்வலத்தில் போகிற மக்கள் எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. லோகோ மே பகுத் உற்சாகதா.
ஸோ அந்த போகிற மக்கள் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக எல்லாம் அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வல்ரி வந்து இந்த ஊர்வலத்தை பார்த்துட்டு சௌதான் கிட்ட கேட்குறாங்க, இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க, இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க. चौतान ने बताया, अभी 1-2 दिन पहले ही हमारे गांव के लोगों ने नदी के किनारे एक मंदिर बनाया है. ஸோ இந்த மக்கள் எல்லாரும், இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு சில நாளைக்கு முன்னாடி தான் இங்கே இருக்கிற நதிக்கரை ஓரமாக ஒரு சின்ன டெம்பிள் வந்து செஞ்சாங்க. ये लोग बुद्ध विहार से भगवान बुद्ध और उनके शिष्यों की मूर्तियाँ लाए हैं और इन्हें मंदिर ले जा रहे हैं. ஸோ இந்த மக்கள் எல்லாரும் லார்ட் புத்தரோட டிசைபிள்ஸ், லார்ட் புத்தரை கும்பிடுறவங்க, இவங்க லார்ட் புத்தர் மற்றும் அவரோட டிசைபிள்ஸோட ஸ்டாச்சூஸை எடுத்துகிட்டு போய் அந்த டெம்பிளில், அந்த நதிக்கரை ஓரமாக இருக்கிற டெம்பிளில் போய் வச்சு வழிபட போகிறாங்க. ये मूर्तियाँ 3 दिन तक उस मंदिर में रखी सकेंगे. ஸோ இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் 3 நாள் அந்த டெம்பிள், நதிக்கரை ஓரமாக இருக்கிற டெம்பிள்லே தான் இருக்கும். गांव के लोग इन मूर्तियों पर प्रतिदिन जल चढ़ाएगा और उनकी पूजा करेंगे. ஸோ இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் 3 நாள் டெய்லி இந்த ஸ்டாச்சூஸ்க்கு அபிஷேகம், தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுவாங்க, அப்புறம் பூஜைகளும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. क्या हम लोग भी शोभा यात्रा में सम्मिलित हो सकते हैं? वल्री के पिताजी ने पूछा. ஸோ நம்மளும் வந்து இந்த ஊர்வலத்தில் சம்மிலித் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு வலரோட அப்பா கேட்குறாங்க. हाँ अवश्य चलिए हम सब शोभा यात्रा में चलते हैं. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நம்ம கலந்துக்கலாம், டெஃபினெட்லி அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா சாவுதான் கே பிதாஜி போலே. ஸோ சாவுதானோட அப்பா வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக வாங்க நம்மள இந்த யாத்திரையில் இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு. सब लोग शोभा यात्रा में सम्मिलित हो गए. ஸோ அவங்களும் இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்க. शोभा यात्रा में लोग गाते बजाते हुए और नाचते कूदते हुए चले जा रहे थे. ஸோ அதில் போகிற மக்கள் எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஜம்ப் பண்ணிக்கிட்டே சந்தோஷமாக அந்த ஊர்வலத்தில் போகிறாங்க. उनकी प्रसन्नता का ठिकाना नहीं थी. ஸோ அவங்களோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாமல் அவ்வளோ ஆனந்தமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. थोड़ी देर में शोभा यात्रा मंदिर के पास पहुंचे. ஸோ கொஞ்சம் தூர நேரத்தில் அந்த ஊர்வலம் கோவில்கிட்ட போய் சேர்றாங்க. मंदिर की जालीदार दीवारें भांस और भांस की गपचिया से बनी हुई थी. ஸோ அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான டெம்பிள். அதோட வால் பார்த்தீங்கன்னா ஜாலிதார் திவாரி. ஜாலிதார் அப்படின்னா நம்ம ஜன்னலில் வந்து கேப்பாக இருக்கும் இல்லையா, ஹோலாக வச்சு ஜன்னல் வைப்பாங்களே, அதுதான் ஜாலிதார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து வால் இருந்தது. அதை எதால் செஞ்சுருந்தாங்கன்னா மூங்கில் மற்றும் மூங்கில் குச்சிகளை வச்சு அந்த மாதிரி ஒரு வால் செஞ்சுருந்தாங்க. बीच बीच में पेड़ों की हरी भरी टहनियाँ लगाई गई थी और घोंस कर उन पर रंग बिरंग फूल सजा दिए गए थे. ஸோ அந்த வாலில், அந்த மூங்கிலால் செஞ்ச வாலில் வந்து மரக்கிளைகளால் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஃப்ளார்ஸையும் அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. इतना सादा और सुंदर मंदिर वलरी ने पहले कभी नहीं देखा था. இவ்வளோ சிம்பிளான ஆனால் அழகான டெம்பிள் வளரி இதுவரையும் வந்து பார்த்ததே கிடையாது. देखते भीड़ मंदिर के द्वार पर एकत्रित होने लगी. ஸோ மெல்ல மெல்ல பீட் மீன்ஸ் க்ரௌட், அந்த கூட்டம் எல்லாரும் அந்த கோவிலோட கேட் கிட்ட எல்லாரும் வந்து ஒன்று சேர்றாங்க. मंत्र पढ़ते हुए इन मूर्तियों को पालकियों से उतारा और इन्हें मंदिर से रख दिया. ஸோ அப்படி வந்து புத்த மாங்ஸ் எல்லாரும் மந்திரங்க சொல்லிக்கிட்டே அந்த பல்லக்கில் இருந்த ஸ்டாச்சூஸை வந்து எடுத்து அந்த டெம்பிள்குள்ளே வைக்கிறாங்க. अब वे इन मूर्तियों की पूजा करने लगे और इन पर जल चढ़ाने लगे. ஸோ உள்ளே வச்ச அந்த ஸ்டாச்சூஸ், புத்த ஸ்டாச்சூஸ்க்கு வந்து எல்லாரும் பூஜை பண்ணிட்டு தண்ணீர்னால அபிஷேகம் பண்ணுறாங்க. हंसी खुशी के इस वातावरण में
वलरी ने देखा कि लोग एक दूसरे पर बाल्टियां भर भर कर पानी डाल रहे हैं. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமான அட்மாஸ்பியரில் வளரி பார்க்குறா ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே பக்கெட் பால்டி அப்படின்னா பக்கெட் ஃபுல்லாக தண்ணீரை வச்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து தெளிச்சுக்கிறாங்க. वे एक दूसरे के चेहरों पर चावल का आटा भी लगा रहे हैं. ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் முகத்தில் அரிசி மாவை வந்து பூசிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்க நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் ஞாபகம் வருது இல்லையா? डेफिनेटली होली फेस्टिवल. वलरी को होली की याद आ गई. ஸோ வல்ரிக்கு இதை பார்க்கும் போது ஹோலி ஃபெஸ்டிவல் வந்து ஞாபகம் வருது. उसने चाउदान से कहा, चाउदान भाई लगता है कि लोग होली का त्योहार मना रहे हैं. ஸோ சௌதான் கிட்ட வந்து வல்ரி கேட்குறாங்க, அண்ணா இது வந்து ஹோலி ஃபெஸ்டிவல் மாதிரி தெரியுதே, होली फेस्टिवल எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. चाउदान बोला, तुम्हें मालूम नहीं आज हमारे यहाँ साड़केन का त्योहार है. அதுக்கு சௌதான் சொல்கிறாங்க, இது வந்து உனக்கு இது தெரியாது, இது என்னன்னா साड़केन அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். आज से हमारा नया वर्ष आरंभ होता है. ஸோ இது வந்து எங்களுடைய புது வருஷத்துக்கான ஆரம்பம், இதை நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு वलरी ने बताया, हमारे यहाँ भी होली से ही नया वर्ष आरंभ होता है. ஸோ வல்ரி சொல்கிறாங்க, நாங்களும் இந்த மாதிரி ஹோலி அப்போ புது வருஷம் ஆரம்பிக்கிறத இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். होली के दिन हम लोग भी एक दूसरे के ऊपर रंगीन पानी फेंकते हैं और मुँह पर गुलाल लगाते हैं. ஸோ ஹோலி ஃபெஸ்டிவல் அப்போ நாங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கலர் தண்ணியை வந்து தெளிச்சுப்போம், அதே மாதிரி கலர் பவுடர்ஸையும் பூசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. होली के त्योहार दिन लोगों एक दूसरों से मिलने जाते हैं. ஸோ ஹோலி ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம நாங்கள் வந்து ஒருத்தர் மீட் பண்ணிப்போம். उस दिन लोग घरों में कई प्रकार की मिठाइयों और नमकीन बनाते हैं और अतिथियों का स्वागत करते हैं. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் அப்போது எங்கள் வீட்டில் நிறையா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணுவோம். நாங்கள் இந்த ஹோலி ஃபெஸ்டிவல் அப்போ கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. चौथान ने बताया, आज शाम को हम लोग भी अपने ताऊजी के यहाँ जाएगा. ஸோ அதுக்கு சவுதான் சொல்கிறாங்க, நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் எங்களோட அங்கிள் வீட்டுக்கு போவோம். தாவூஜி அப்படின்னா நம்ம தமிழில் வந்து பெரியப்பான்னு சொல்லுவோம். அவங்க வீட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். हमारे ताई जी ने भी विभिन्न प्रकार के पकवान बनाए होंगे. என்னோட ஆண்டியும் நம்ம தமிழில் வந்து பெரியம்மான்னு சொல்லுவோம். என்னோட பெரியம்மாவும் நிறைய விதமான டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஹம் உன்ஹே प्रणाम करेंगे, நாங்கள் அவங்கள வந்து வணக்கம் சொல்லுவோம், ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். வே ஹமே ஆசீர்வாதம் தேங்க, அவங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. कल मेरी बुआ जी और मेरी फूफा जी भी हमारे यहाँ आएंगे. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்னுடைய புவாஜி அப்படின்னா அத்தையும் மாமாவும், அத்தையோட ஹஸ்பண்ட் மாமாவும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. इतने में किसी ने वलरी और उसके पिताजी पर एक बाल्टी पानी डाल दिया. ஸோ இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வல்ரி மேலேயும் அவங்க அப்பா மேலேயும் யாரோ தண்ணியை வந்து ஊத்துறாங்க. वे भीग गए, அவங்க நனைஞ்சிடுறாங்க. फिर तो लोग बहुत देर तक एक दूसरे पर पानी डालते रहे और साड़केन मनाते हैं. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் அப்போது நிறைய பேர் ரொம்ப நேரமாக வந்து ஒருத்தர் தண்ணி தெளிச்சுக்கிட்டு இந்த साड़केन ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 दिन तक इसी तरह साड़केन मनाया जाता है. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவலை 3 days செலிப்ரேட் பண்ணுறாங்க. चाउतान ने बताया, இது चाउतान சொல்கிறாரு. तीसरे दिन बुद्ध भिक्षु इन मूर्तियों को पुनः पालकियां में रखकर बौद्ध विहार ले जाएंगे. ஸோ 3 daysக்கு அப்புறமா இந்த புத்திஸ்ட் மான்ஸ் எல்லாம் மறுபடியும் இந்த ஸ்டாச்சூஸை அந்த பல்லக்கிலே வச்சுட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த மடம், புத்த பீக்ஷிகள்லாம் தங்கியிருப்பாங்களே அந்த மடத்துக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. वहाँ वे मंत्र पढ़कर इन मूर्तियों को इनके साथ पर
அப்படி எடுத்து போகிற இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையும் அங்கே மந்திரங்கள் சொல்லி அந்த ஐடல்ஸ் அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் அதோட பிளேஸ்லேயே வச்சுருவாங்க. இன்கேஸ் ஸ்தான் பர் ரख देगा அதோட பிளேஸ்லேயே திரும்ப வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. चाउतान के पिताजी ने बताया गांव के लोग फिर बुद्ध विहार जाएगा और भिक्षुओं को बार बार दंडवत प्रणाम करेंगे. ஸோ இந்த மக்கள் எல்லாம் இந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த புத்த பீக்ஷிகள் கிட்ட போய் பவ் பண்ணி வணக்கம் சொல்லுவாங்க. அதே பிக்ஷு லோக ஹமே ஆசீர்வாத் தேங்க. அதே மாதிரி இந்த பீக்ஷுக்களும் புத்த பீக்ஷுக்களும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனை பற்றி சொல்லி முடிக்கிறாங்க. खेती फूले फले तुम्हारी तुम्हें न हो कोई बीमारी. உங்களுடைய தோட்டங்கள் எப்பயும் பூக்களாலும் பழங்களாலும் நிறைஞ்சிருக்கட்டும். உங்களை எந்த விதமான நோய்களும் தாக்காமலும் இருக்கட்டும். தட் இஸ் உங்கள் வாழ்க்கை எப்பயும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. हिल मिलकर सब नाचते गाए नए साल में खुशी मनाए. ஸோ இந்த புது வருஷத்தை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆடி பாடி இந்த புது வருஷத்தை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிருக்காங்க. சில்ட்ரன், உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வர நியூ வேர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் வேர்ட்ஸை படித்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். See you in the next video. Bye.